பொறுமையாக காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடம் இருந்தே. திருப்பாடல் சங்கீதம் 62:5. நாம் அமைதியுடன் பொறுமையாக காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவரின் குரலை கேட்க முடியும். மிகுந்த சந்தடி நிறைந்த தெருவில் மற்றவர் பேசுவதை கேட்க முடியாது. ஆனால் அமைதியான இடத்தில் மிக தெளிவாக கேட்க முடியும். அதே போல்தான் நம் ஆண்டவரின் ஆலோசனை தரும் குரலை கேட்க வேண்டும் என்றால் நம் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆம், ஆவலுடன் ஆண்டவருக்காக காத்திருந்த தாவீது, ஆபிரகாம் போன்றோர் பெற்றுக்கொண்ட நன்மைகளும் வெற்றிகளும் அநேகம். ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது பல வேளைகளில் நம் பொறுமை சோதிக்கப்படும். ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் எனக்கு உடனே பதிலளிக்கலை, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, எத்தனை வருஷமாக நான் இந்த பிரச்சனையினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டேன்றாரே என்ற கேள்விகள் நமக்குள் எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் எதிலும் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். அவர் ஒவ்வொன்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்பதை மட்டும் நாம் மறக்கக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு காத்திருப்பதற்கு நீடிய பொறுமை வேண்டும் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த பொறுமை விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் இணைந்திருக்க வேண்டும். அநேக முறை அநேகர் எங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை, என் பிள்ளைகளுடைய திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது, வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், முடியாமல் போகிறதே, என்னுடைய கணவருடைய உடல்நிலை தேய்பிரையாய் போய்கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் கலங்குவதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து போராடி ஜெபித்தபின், ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், நிச்சயமாக பதிலளிப்பீர், நான் உம்மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி அவரை துதித்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை நம் கண்கள் நிச்சயம் காணும். ஆனால் நமது கண்களை ஆண்டவரிடமிருந்து எடுத்து பிரச்சனைகளின் மீது பதிய வைக்கும் பலனற்ற காரியத்தை செய்யும் சாத்தானின் ஆயுதம் என்று ஒன்று உண்டு. அதுதான் பயம். ஆண்டவரையும் மோசேயும் பார்த்து பயணப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேலர் பின்னால் வந்து கொண்டிருந்த பார்வோன் படையின் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த பொழுது, அதாவது ஆண்டவரின் மேல் பதிந்திருந்த கண்கள் சாத்தான் அனுப்பிய துன்பத்தை பார்த்த பொழுது நடைபெற்ற காரியம் பயம். விடுதலை பயணம் யாத்ராகமம் 14:10-12 வரை. பயம் எதை பிறப்பித்தது? முறுமுறுப்பை. யார் மேல் முறுமுறுப்பு? ஆண்டவர் மேலும் அவரது ஊழியன் மோசேயின் மேலும். ஏன் முறுமுறுப்பு? ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்ததினால். இறுதியாய் அவர்கள் கண்டது என்ன? அழிவு. ஆம், எகிப்தை விட்டு புறப்பட்ட ஏறக்குறைய 30 லட்சம் இஸ்ரவேலரில் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்குள் நுழைந்தது யோசுவாவும் காலேபும் தான். மற்ற அனைவரும் போகும் வழியிலேயே மாண்டனர் என்பதை நாம் விடுதலை பயண புத்தகத்தில் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலும் கூட பயம் நம் எதிர்காலத்தையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எங்கும் பயம், எதிலும் பயம் என்றிருப்பவர்கள் ஒரு காலம் வெற்றியை காண முடியாது. ஆனால் மனித இயல்பில் பயம் வந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு யோசபாத்தை போல ஆண்டவரை துதித்து அவரின் ஆலோசனையின்படி அவர் காட்டும் பாதையில் நடந்தால் பயம் காணாமல் போய் வெற்றியைத்தான் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் பயம் தேவனின் மேலுள்ள அவிசுவாசத்தை குறிப்பிடுகின்றது. அவிசுவாசம் ஆண்டவரிடமிருந்து எதையும் பெற்று தராது. யாக்கோபு 1:6-8 வரை. ஐயப்பாடு உள்ளவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஆம், பாதகமான சூழ்நிலைகளை பார்த்தால் நமக்கு பயம்தான் வரும். அதற்காக அந்த சூழ்நிலைகளையே பார்க்காமல் இருக்க முடியுமா? அதன் வழியாகத்தானே நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே சூழ்நிலைகளை இயேசு என்ற கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்த்தால் பயம் போய்விடும். அதே போல்தான் நாமும் நமது வாழ்க்கையில் அனைத்து பயங்களையும் ஒழித்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பயணிப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். பயம் போக்கும் தேவனே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் துன்பங்களையும் உம்மிடம் ஒப்படைத்துவிட்டு துணையோடு அவற்றை பார்க்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன்.